ஜெய் சாயிராம். லட்சியம் நமக்கான லட்சியம் நிறைவேறும் வரை அதை வெளியில் சொல்லிக் கொண்டிருக்காமல் இருக்கலாம், வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம். நமக்கான லட்சியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அதற்கான வேலையில் ஈடுபடலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நான் உன்னோடுதான் தனிமையில் பேசுவதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் என் பிரியமே, இதை முழுவதுமாக கேள். இது உனக்கும் எனக்குமான ரகசியம். நீயாக யாரையும் தேடி போக நினைக்காதே என் பிரியமே. நீ யார் வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்கள் உன்னை தேடி வரவை. அதுதான் உண்மையான அன்பு. ஆம் என் பிரியமே, தனிமையில் இதை உட்கார்ந்து அமைதியாக கேள், தனியாக கேள். இது உனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே விட்டு கொடுக்க கற்றுக்கொள். உனக்கான விஷயங்கள் தானாகவே நடக்கும். விட்டு கொடுக்க கற்றுக்கொள் என் பிரியமே. எப்பொழுதுமே உனக்கான விஷயங்கள் சிறந்ததாகவே நடக்கும். என் அன்பு பிரியமே, உன்னிடம் தவறு இல்லாத பொழுதும், உன்னிடம் தவறே இல்லாத பொழுதும் ஒருவர் உன்னிடம் காட்டும் கோபத்தை எப்பொழுதுமே நீ ஏற்றுக்கொள்ளாதே. நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் அப்பொழுது மட்டுமே அவர்களின் கோபம் நியாயமாக மாறுகிறது. ஒருவரது கோபங்களை, அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் சிரித்து கொண்டே நகர்ந்து விடுவதால் அவர்களுக்கு அவர்களை பற்றிய சிந்தனையே மாறிவிடும். கோபம் சரிதானா என்று அவர்களுக்கே யோசிக்க தோன்றும். ஆம் என் பிரியமே, எனவே எப்பொழுதுமே அமைதியாக நகர்ந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. எதிரியே ஆனாலும் துரோகத்தால் தோற்கடிக்காதே என் பிரியமே. துரோகத்தால் தோற்கடிக்க நினைக்காதே. உன்னை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று எப்பொழுதுமே கவலைப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்பதை புரிந்து கொண்டு அப்படியே நகர்ந்துவிடு. மற்றவர்கள் உனக்கு மரியாதை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அவர்களின் விருப்பம். ஆனால் எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று செயலில் காட்டு என் பிரியமே. உன்னுடைய எதிரில் நிற்பவர்கள் கூட நீ யார் என்பதை தீர்மானம் செய்யும். பிறரிடமிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ள பழகிக்கொள் என் பிரியமே. ஆனால் அப்படியே அவர்களை பின்தொடராதீர்கள். எப்பொழுதுமே பின்தொடர்ந்து கொண்டே இருக்காதே. உன்னை பற்றிய உன் கருத்து யார் என்பதை, நீ யார் என்பதை நிச்சயமாக உனக்கு காட்டும். ஆம் என் பிரியமே, உனக்கு மற்றவர்கள் பிடிக்கவில்லை என்றால் அப்படியே விலகிவிடு. அவர்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றாலும் அப்படியே அவர்களை விட்டு விலகிவிடு. மற்றவர்களை மாற்ற நினைக்காதே என் பிரியமே. உன்னுடைய இயல்பை மாற்றிவிடு. யாரையுமே அதிகம் சார்ந்து இருக்காதே என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். யாரையும் நம்பி இருக்காதே. எப்பொழுதும் யாரையுமே நம்பிக்கொண்டே இருக்காதே. நீயாக யாரையும் தேடி போகவே வேண்டாம். அவர்களே உன்னை தேடி வர வைக்க உன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ, உன்னால் என்னென்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தீர்க்கமாக செய்துவிடுவதுதான் உன்னுடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர, போய்விட்டார்கள், முடிந்துவிட்டது என்று நினைத்து வருந்துவதாலும் கவலைப்படுவதாலும் எதுவுமே ஆகப் போவதே இல்லை என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். நெருங்கியவர்களோடு மட்டும் விளக்கமாக பேச கற்றுக்கொள் என் பிரியமே. மற்றவர்களோடு எப்பொழுதுமே சுருக்கமாகவே பேசிவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது.
எப்பொழுதுமே உனது குறைகளை மட்டுமே சொல்லி சொல்லி பழகியவர்கள் உன்னுடைய நிறைகளை எப்பொழுதும் சொல்லப்போவதே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகிவிடு. உன்னுடைய துன்பத்திற்கு பாதி காரணம் என்ன தெரியுமா? நீதான் என் பிரியமே. உன்னுடைய துன்பத்திற்கு பாதி காரணம் நீயும் உன்னுடைய கற்பனையும் தான். ஆசையை தூண்டிவிட்ட மனதுதான் தவறுக்கு பிறகு, தவறு நடந்த பிறகு தத்துவமே சொல்லும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே என் பிரியமே. மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு மனிதர்க்குள்ளும் மனோபாவம் வேறு வேறு என்பதை புரிந்து கொள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனோபாவம் இருக்கத்தான் செய்கிறது. அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அமைதியாக இருக்க கற்றுக்கொள். அமைதியாக இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. மனதளவில் வலுவாக இருக்க கற்றுக்கொள். பிறருக்கு கொடுப்பதற்கு உன்னிடம் பணம் பொருள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆறுதல் சொல்வதற்கு 4 வார்த்தைகள் இல்லாமலாயிருக்கிறது. மற்றவர்களுக்கு தேவைப்படும் சமயத்தில் அந்த ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாலே போதும். அவர்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்ததற்கு சமமாகவே இருக்கும். ஆறுதல் தேடுபவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பது மிக மிக பொக்கிஷமான ஒன்று. என் அன்பு பிரியமே, காட்டு சிங்கமாகவே இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் அதனுடைய பசிக்கு இறை கிடைக்கும். கட்டி தங்கமாகவே இருந்தாலும் வெப்பம் தாக்கினால்தான் நகையாக அதற்கு மதிப்பு கிடைக்கும். அதே போல மனித வாழ்வும் அப்படித்தான். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை. பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தாலே போதும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்து விட்டால் போதும், வாழ்வு சுபமாகவே இருக்கும். பாதை, நீ செல்லும் பாதை கடினமாக இருந்தாலும் கூட உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு ஏற்றாற்போல ஒளிமயமாக வாழும் மாறும் என்பதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்வும் ஒளிமயமானதாகவே மாறும், உனக்கான வாழ்வாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. யாருமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருமே நிரந்தரமில்லை. எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னிடம் பேசாதவர்களை பற்றி நினைத்து கொண்டே வருந்துவதை விட்டுவிடு என் பிரியமே. பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழக கற்றுக்கொள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கும். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட்டுவிட்டு காரணமே இல்லாமல் நேசிக்கும், உன்னையே நேசிக்கும் அந்த நபரை நீ நேசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது உன்னுடைய வாழ்வே அழகாக இருக்கும். இன்று வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமான நாளாக கூட இருக்கலாம். ஆனால் நாளை மறுதினம் பிரகாசமான நாளாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அன்பை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஆம் என் பிரியமே, அன்புக்கு விலை என்ன தெரியுமா? அதே அன்புதான். என் அன்பு பிரியமே, சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக உன்னுடைய பாதையில் நன்றியோடும் நம்பிக்கையோடும் சென்று கொண்டே இரு. உனக்கான பிரகாசம் உனக்காகவே காத்திருக்கும். எளிமையாக இருப்பது உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என் பிரியமே. எப்பொழுதுமே எளிமையாக இருக்க கற்றுக்கொள். மற்றவர்களை குறைத்து பேசி உன்னுடைய மதிப்பை மட்டும் எப்பொழுதும் கூட்ட நினைக்காதே என் பிரியமே. உன்னுடைய மதிப்பை மற்றவர்களை குறைத்து பேசி கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன்னுடைய தலைகணமே தவிர மதிப்பு இல்லை என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள். இதை உணர்ந்து
செயல்பட்டால் நிச்சயமாக வாழ்வில் பிரம்மாண்டமாக உன்னால் உயர முடியும். எண்ணம் போல் வாழ கற்றுக்கொள் என் பிரியமே. உன்னுடைய எண்ணம்தான் உன்னுடைய வாழ்க்கையாகவே மாறும். உன்னுடைய எண்ணம் போல் வாழ கற்றுக்கொள். மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. நிரந்தரம் என்று இங்கு எதுவுமே இல்லை. இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனை கூட உன்னை மதிப்பவர்களை நீ தேடி போகலாம், தவறே இல்லை. இன்று பிரச்சனை என்று நீ சிந்திப்பது கூட நாளை பிரச்சனையே அல்ல என்று உன் மனதிற்குள் தானாகவே புரிய வரும். எனவே எதற்குமே கலங்கி நிற்காதே. அலட்சியப்படுத்தவர்களை திரும்பி கூட பார்க்காதே என் பிரியமே. உன்னை அலட்சியப்படுத்தவர்களை திரும்பி கூட பார்க்காதே. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ. ஆனால் உன்னால் ஒருவர் அளவோ அழியவே கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருக்க கற்றுக்கொள். பொறுமை என்பது ஒருபோதும் தோற்பதே கிடையாது. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதே கிடையாது. அதை புரிந்து கொண்டு செயல்படு. வார்த்தை என்பது ஏணியை போன்றது என் பிரியமே. நீ பயன்படுத்துவது பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். நீ பயன்படுத்துவதை பொறுத்து அது உன்னை ஏற்றியும் விடும், இறக்கியும் விட்டுவிடும். எனவே சுதாரிப்பாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, மனதளவில் வலுவாக இருக்க கற்றுக்கொள். மனதளவில் நீ வலுவாக இருந்தால் முடிக்க முடியாத காரியத்தையும் நிச்சயமாக முடித்து காட்டும் வல்லமை உனக்கு தானாகவே வந்துவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஆசையிலிருந்துதான் துன்பம் தோன்றுகிறது. அதிகமாக ஆசைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. பேராசை பெரும் நஷ்டத்தில்தான் கொண்டு போய் சேர்க்கும். எனவே அளவோடு ஆசைப்படு. மற்றவர்களை பார்த்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நான் மட்டும் கஷ்டத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் மட்டும் எதை செய்தாலும் நன்றாக இருக்கிறார்களே என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்கள் வாழ்க்கை வேறு, உன்னுடைய வாழ்க்கை வேறு. நீ வந்ததற்கான நோக்கம் வேறு, அவர்கள் இந்த உலகில் வந்ததற்கான நோக்கம் வேறு. எது நடக்க வேண்டும் என்பதை எல்லாமே இறைவன் முன்பே திட்டத்தை தீட்டிவிட்டுதான் நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எது நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்கு நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். எல்லாம் உன் வாழ்வில் நன்றாகவே நடக்கிறது. எனவே தேவையில்லாமல் யோசிப்பதும் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்புவதும் வேண்டவே வேண்டாம். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் உன் மனதில் நீ விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனதளவில் வலுவாக இருக்க கற்றுக்கொள். அவமானப்படுவதையோ கேவலமாக நிகழ்வதையோ அசிங்கமாக எண்ணிவிடாதே என் பிரியமே. அந்த அவமானம் கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலை கொடுத்து உயர்ந்த புத்தகம் வாங்கினாலும் அதை பெற முடியாது என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த ஒரு புத்தகமும் கொடுப்பதில்லை, கற்றுக் கொடுப்பதில்லை என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். எனவே அவமானப்படுவதால் அதிலிருந்து அனுபவம் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக உன்னுடைய நடையை போட்டுக்கொண்டே இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். 8 திசையிலிருந்து உன்னை காப்பாற்ற, உன்னை வழிநடத்த நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதற்குமே நீ வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய குற்றங்களை சுட்டிக்காட்ட உன் மனசாட்சி மட்டுமே போதும், வேறு யாருமே வேண்டாம். அன்பை கொண்டு மற்றவர்களை நீ வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் உன்னிடம் தோற்று போகவே அனைவரும் விரும்புவார்கள். உன்னிடம் தோற்று போகவே அனைவரும் விரும்புவார்கள். ஆம் என் பிரியமே, அன்பாக இரு.
மற்றவர்களிடம் அன்பை கொடுத்து கொண்டே இரு. உனக்கு தேவைப்படும் நேரத்தில் இறைவன் உனக்கு அனைத்தையும் திருப்பிக் கொடுப்பார். ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்கிறதே என்று யோசிக்கும் பொழுது என்னென்ன செய்தாய் என்பதையும் யோசிக்க கற்றுக்கொள். நீ செய்வதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கிறது என்பதையும் புரிந்து கொள். கலங்கிய உன் உள்ளம் தெளிந்த போதும் கூட அதனுள் நானே இருப்பேன். கருணைதான் கடவுள் என்று நீ உணர்ந்தால் நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருப்பேன். ஆபத்து காலத்தில் நான் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன். என்னுடைய உதவி எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. அன்பும் வெறுப்பும் எங்கிருந்து கிளம்பியதோ அது ஒரு நாள் மீண்டும் கிளம்பிய இடத்திற்கு சென்றுதான் தீரும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை. எதிர்பார்ப்பது எல்லாமே வாழ்க்கையில் கிடைத்து விடுவதும் இல்லை. இதுதான் வாழ்க்கை. எதற்குமே கலங்காதே. நீ நம்பியவர்களெல்லாம் உன்னை கைவிட்டாலும் கூட எப்பொழுதும் எந்த நொடியும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உனக்கு துணையாக உறுதுணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே உன்னுள்ளேயே நான் இருந்து கொண்டிருப்பேன். என்னை ஏன் மறந்துவிட்டு இவ்வளவு வேதனைப்படுகிறாய்? நான் உனக்காகவே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தாலும் உன்னால் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை? உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் சூழ்நிலைகளால் தான் உன் மனம் இவ்வளவு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதுவுமே தவறாக நடந்துவிடவும் இல்லை, நடந்து முடிந்துவிடவும் இல்லை. உன் வாழ்க்கை சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் நீதே உன்னை போட்டு குழப்பிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து என்னுடைய பார்வை உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு நீயே குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் விட்டுவிடு. நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும். வருவது வந்து கொண்டே இருக்கட்டும். உன்னை விட்டு செல்வது சென்று கொண்டே இருக்கட்டும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை விட்டு வேறு யாரிடம் செல்வதும் இல்லை. செல்லும்படி நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து நிச்சயமாக அடைந்தே தீரும். அதேபோல் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது நிச்சயமாக உன் கைக்கு வந்தே தீராது. எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. பறவைகளின் வாழ்க்கை கெடுவதற்கு ஒரே ஒரு கல் போதும். அதேபோல் மனிதர்களின் வாழ்க்கையை கெடுப்பதற்கு ஒரே ஒரு சொல்லே போதும். எப்பொழுதுமே மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மனதார்கூட எண்ணிவிடாதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கண்ணீர் சிந்தும்படி நீ வைத்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறதே என்று நீ கலங்கிக் கொண்டு என்னிடம் வந்து கதறுகிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்றிருக்கிறது. கவலை வேண்டாம். எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து எதையுமே செயல்படவே முடியாது. முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையவே அடையாது. ஏது நடக்குமோ, என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில் ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ, வாழ்க்கையே தடம் மாறி சென்று விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் நான் என் வாழ்க்கையில் எப்படி என் வாழ்க்கையை வாழ்வது என்று நீயே ஒரு குழப்பத்தை, ஒரு கேள்வியை உன் மனதிற்குள்ளேயே போட்டு குழப்பிக்கொண்டும் கேள்வியை கேட்டுக்கொண்டும் இருக்காதே. உன் வாழ்க்கையில் நடப்பது நடந்தேதான் தீரும். எதையுமே நீ மாற்றி அமைக்கவே முடியாது. நீ சிந்திப்பதாலோ வேதனைப்படுவதாலோ
குழப்பமடைவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. நடப்பது நடந்தே தீரும். எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன், கவனமாக கேள். உன் கண்ணீரை முதலில் வீணாக்கவே ஆக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதே இல்லை. உன்னை புரியாதவர்களிடம் நீ புரிய வைப்பதற்கு எதுவுமே இருக்காது. அவர்களுக்கு உன்னை புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் மறைத்து வைத்துவிடு. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது. நீ அதையே யோசித்து கொண்டிருப்பதால் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவே இல்லை. அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ அவர்களுக்கு உதவி செய். அவ்வாறாக இல்லாமல் அவர்களுக்கு நீயே ஓடி சென்று உதவி செய்யாதே என்றுதான் மீண்டும் மீண்டும் உனக்கு நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய விரைவில் நான் மாற்றி காட்டுவேன். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல நிலைமை வந்துவிட்டது, அற்புதம் நிகழ்ந்துவிட்டது, சந்தோஷமாக நான் இருக்கிறேன் என்று நீயே என்னிடம் வந்து சொல்லும் நேரமும் உன்னை நெருங்கும் அந்த நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே மாறும் சூழ்நிலை உன்னை நெருங்கி வந்திருக்கிறது. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு பதில் கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்று சோகத்தோடு இருந்த உன் வாழ்க்கை சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கஷ்டத்தை தீர்க்கவும் உன் மனவேதனையை குறைக்கவும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என் கண்மணியே. அந்த முடிவு என்ன என்று நீ யோசிக்கிறாயா? அந்த முடிவு என்ன என்று இன்னும் சில தினங்களில் நான் சொல்லாமலேயே உனக்கு புரிய வரும். இதற்காக நீ பயப்பட வேண்டாம், மிகவும் யோசிக்கவும் வேண்டாம், உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். எதுவுமே உன்னை கடந்து போகாது, உன்னை தாண்டி போகவும் நான் விடமாட்டேன். என்னுடைய சித்திரம் கூட உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. முயற்சி செய்து பார், அப்பொழுது உனக்கே புரியும் என் சித்திரம் உன்னோடு பேசும் என்ற உண்மையை. அப்பொழுது உனக்கு புரியும் எது உண்மை எது பொய் என்று. நான் உனக்காக எல்லாவித சேவையையும் செய்ய காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் சாயப்பாவின் பொறுப்பு குழந்தையே. வீணாக உன் வாழ்க்கையை பற்றி நீயே பயப்படாதே. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது இப்பொழுது இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கிறது. அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும். என்னுடைய நாமத்தை எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டே இரு. சாயப்பாவை மனதார நினைத்து கொண்டு உன் கடமையை செய்து கொண்டே இரு. அது போதும் குழந்தையே. உன்னை எப்பொழுதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலம் மட்டுமே. உடனடியாக நீ என்ன செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் ஒரு திட்டத்தை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த செயலை செய்ய துவங்கு. வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். அதிர்ஷ்டமான வாழ்வு உன்னை வந்தே தீரும். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றும் பட்சத்தில் எதிர்த்து பேச கற்றுக்கொள். தைரியமாக பேச கற்றுக்கொள். அப்படி நீ இல்லவில்லை என்றால் உனக்கும் பேச தெரியும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் மறந்தே போய் விடுவார்கள். உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உன்னால் தான் உணர்த்த முடியுமே தவிர மற்றவர்கள் உனக்காக வந்து வாதிட முடியாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன்னுடைய கோபத்தையும் திமிரையும் காட்டி நினைக்காதே. அதைவிட ஏன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம். உன் வாழ்க்கையில்
உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம், என்னுடைய அன்பான பிள்ளை நீ. எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு. இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான், தோல்வியினால்தான் பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும். தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்வியை கண்டு மனதை சறுக்கிக் கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்துவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு புலம்பித் தவிக்காமல் அதை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் மனதை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும்.
அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் அமைதியாக இருந்து விடுவேனா? இதோ இப்பொழுதே ஷீரடியிலிருந்து கிளம்பி விட்டேன்.